எந்த கருத்து கணிப்பு சார் வெல்லும் மே 4? யார் ஆரம்பிக்கிறீங்க? ஹூ வாண்ட்ஸ் டு கோ ஃபர்ஸ்ட்? என்ன இவ்வளோ நிசப்தமா? மக்கள் கருத்து வெல்லும். மக்கள் கருத்து வெல்லும். இல்லை, நீங்கள் எடுத்திருக்க கருத்து கணிப்புலாம் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை சேனல் தமிழ்நாட்டுக்கு சம்மந்தம் இல்லாத சேனல். நீங்கள் முதல்ல ஒன்று சொன்னீங்க, தாவேகா கூட ஆட்சி அமைக்கும்ட்டு ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்குதுன்னு. அதனுடைய சேனல் இது, அதனுடைய தமிழ்நாட்டின் அதனுடைய நிலப்பரப்பு புவியியல் சார்ந்த அமைப்பு ஏதாவது தெரியுமா? மக்களுடைய எண்ண ஓட்டங்கள் தெரியுமா? அந்த சேனல் தமிழ்நாட்டில் யார்கிட்ட கருத்து கணிப்பு நடத்துச்சு, எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் போனாங்க, எந்தெந்த தொகுதிக்கு போனாங்க, எந்தெந்த யூனியன் போனாங்கன்னா எந்த தரவும் இல்லை. சரி, உள்ள நோண்டி போய் அவர் யாருன்னு பார்த்தா இவர் தான் 2024 தேர்தலில் மோடி 440 சீட்டு ஜெயிப்பார்னு சொன்னவர் தான். அவர் பேர் சேகர் குப்தான்னு நினைக்கிறேன். பிரதீப் குப்தா. சேகர் குப்தா ஒரு மூத்த மன்னிக்கணும், பிரதீப் குப்தா. அவர் தான் சொன்னார் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 440 இடத்தில் நரேந்திர மோடி வெற்றி பெறுவார் அப்படின்ட்டு. அப்புறம் 240க்குள்ளேயே சுருண்ண உடனே அதே நேரலையில் உட்காந்து அழுதார் அவர். என்னுடைய கணிப்பு வந்து பொய்த்து விட்டது, தப்பாக போயிடுச்சுன்ட்டு. ஆக நிலவரமே தெரியாததான் அந்த தாவேகா ஆட்சியை பற்றி சொன்னது. இரண்டாவது, பெரும்பான்மை சேனல் நீங்கள் சொன்னது மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளும், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக தொடர்வார். அதில் 2 சேனல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு சேனல் நினைக்கிறேன். இன்னைக்கு கூட சாணிக்கியா ஒரு கருத்துங்க. எக்ஸிட் போல்ஸ் வெளியிட்டிருப்பது எல்லாமே அகில இந்திய ஊடகங்கள், அதோடைய ஏஜென்சிஸ் தான் அப்படிங்கிறத பார்க்கலாம். அகில இந்திய ஊடகங்கள் வேற, அந்த ஊடகங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற அமைப்பு, அதை சார்ந்த செய்தியாளர்கள், அவங்க போன தொகுதிகள் அப்படி போயிருந்தாங்கன்னா இல்லை நம்ம இந்த ஊடகங்கள் அனைத்துமே இப்போ எக்ஸிட் போல் வெளியிட்டு இருக்கக்கூடிய ஊடகங்கள் அனைத்துமே அவங்களுடைய ரிசோர்ஸஸை பயன்படுத்துறதில்லை. அவங்க ஒரு ஏஜென்சியை, அவங்க வழக்கமாக கருத்து கணிப்பு நடத்தக்கூடிய நிறுவனம் இல்லை, இந்த முறை புதுசாக வந்திருக்கக்கூடிய செஃபாலஜிஸ்ட் அந்த குழாம் தான். அதை தான் சொல்ல வருகிறேன். பத்திரிகைகள் கருத்து கணிப்பு நடத்திய பொழுது எந்தெந்த ஊருக்கு போனார்கள், எந்தெந்த தொகுதிக்கு போனார்கள், யார் யாருடைய வாக்கு அந்த கணிப்பு நடத்தினார்கள்லாம் புகைப்படமாக எடுத்து வெளியிடுவார்கள். அது நக்கீரனாக இருந்தாலும் ஜூனியர் எந்த பத்திரிகையாக இருந்தாலும் இவ்வளோ பேர்கிட்ட நாங்கள் கேட்டோம், இவ்வளோ விவசாயிகள்கிட்ட கேட்டோம், இவ்வளோ தொழிலாளர்கிட்ட கேட்டோம், இவ்வளோ மாணவர்கிட்ட கேட்டோம், இவ்வளோ இளைஞர்கிட்ட கேட்டோம், இவ்வளோ தொகுதிக்கு போனோம், தொகுதிக்கு இவ்வளோ பேர் பொட்டி வச்சோம், பேப்பர் கொடுத்தோன்னு ஒரு தரவுகளை கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் சொல்லுகிற இந்த சேனல்லாம் எதுவுமே தரவுகளே இல்லை. அல்லது கருத்து கணிப்பு அப்படி என்ன, நான் ஒன்றும் பகிரங்கமாக சொல்கிறேன், எல்லா கருத்து கணிப்பையும் மீறி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 180 தாண்டும், எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, உங்கள் நம்பிக்கை என்ன? இல்லை, அவர் கருத்து கணிப்பை கூட அவருக்கு சாதகமாக வந்த கருத்து கணிப்பெல்லாம் ஏற்றுக்கிறாரு. நீங்களும் அப்படி தான் பார்ப்பீங்க? இல்லை, அப்படி இல்லை. நாங்கள் பொதுவாகவே அந்த கருத்து கணிப்புங்கிறதே வந்து அது எப்பொழுதுமே அதிமுகவுக்கு எதிராக தான் கருத்து கணிப்பு எல்லாம் போடுறது வழக்கமாக இருக்குது. அது 2011 அப்படி தான் பார்த்தாங்க. 2011 வந்து மீண்டும் கருணாநிதியுடைய ஆட்சி வரும்னு சொன்னாங்க பல கருத்து கணிப்பு நிறுவனங்கள். ஆனால் அது என்ன ஆச்சு, எதிர்கட்சியாக கூட வர முடியல. திமுகவுக்கு வெறும் 23 சீட்டு. 2016 கருணாநிதி 200 சீட்டில் வெற்றி பெறுவாங்கன்னாங்க. அது என்ன வரலைங்க, அம்மாவனுடைய அவர் 136 சீட்டில் வெற்றி பெற்றாங்க. அதே பிறகு 2021 திமுக 200க்கு மேலே 200+ சொன்னாங்க 2021. அதுவும் நடக்கலை. அப்போது இந்த கருத்து கணிப்போ இது ஒரு அந்த கருத்து காசுக்காக வேலை செய்யக்கூடிய கம்பெனிகள் நடத்தக்கூடிய இந்த கருத்து கணிப்புகளை நாங்கள் பெருசாக எடுத்துக்கிறதே இல்லை. ஆனால் அவர் எடுத்துக்கிட்டு சொன்னார், தாவேக்காவுக்கு ஒரு குத்து, திமுகவுக்கு ஒரு குத்துனது தான் அந்த அந்த என்னது இந்தியாவா, இந்தியா. ஏன்னா 2 பேத்தையும் ஈக்குவலாக போட்டு கொடுத்துருந்தாங்க. இந்த பொதுவாக இந்த கருத்து கணிப்புகள் இப்போ அதிமுக ஆதரவாக 7 கருத்து கணிப்பு சொல்லியிருக்கு. அதையும் நாங்கள் அதையும் நம்பலை. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பைக் மீடியா வந்து 120 127 கொடுத்துருக்கு. டைம்ஸ் நவ் ஜேவிசி வந்து 128 147 கொடுத்துருக்கு. CNN நியூஸ் 18 வந்து 114 124 கொடுத்துருக்கு. மேட்ரிஸ் கூட வந்து 110 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. டெமோஸ் ப்ராஜெக்ட் வந்து 133 149 கொடுத்துருக்காங்க. ஆல் இந்தியா சேட்டலைட் சேனல் வந்து 190 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. FT பாலிடிக்ஸ் வந்து 146 158 அனைத்து கொடுத்துருக்காங்க. அதையும் ஏன்னா மக்களுடைய தீர்ப்பை வந்து இந்த சேனல்களால் இவர்களை வந்து கணிக்க முடியாது. ஒருத்தன் ஓட்டு போட்டுட்டு அவன் என்ன மனநிலையில் வர்றான், எங்கே யாருக்கு அதிகமாக காசு கொடுத்தானோ அவனுக்கு பயந்து தான் சொல்லுவாங்களே தவிர வெளியில் இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டோன்னு சொல்ல மாட்டாங்க. இதான் ப்ராக்டிக்கல் உண்மை. ஆனால் அந்த தேர்தல் ஒரு விசித்திரமாக நடந்த தேர்தல் என்னன்னா, புதிய தலைமுறையினர் இந்த தாவேக்காக்கு ஓட்டு போட்ட அந்த புதிய தலைமுறையினர் வந்து தாங்க ஓட்டு போட்டதை காட்டிக்கணும்னு ஒரு பிம்பத்தை உருவாக்குறதுக்காண்டி நாங்கள் ஒரு சின்னத்துக்கு போட்டோன்னு சொல்லி அதை வந்து சமூக வலைத்தளங்களில் பரப்பி விட்டாங்க. அதுதான் அவர்களுடைய ஓட்டை பரப்பி விட்டாங்க. அந்த சமூக வலைத்தளங்கள் ஒரு பூகம்பமாக வெடித்தது. அதனால் தாவேக்காவுக்கு பெரிய மாஸ் கிடைக்கும், ஓட்டு கிடைக்கும், அதெல்லாம் வந்து பொய்கள். ஆனால்
இதுவரைக்கும் நடந்த பல கருத்து கணிப்புகள் பொய்யா தான் ஆயிருக்குதுங்கிறது நிறைய உதாரணங்கள் இருக்கு. 2004 எடுத்த வாஜ்பாய் இதான் ஆட்சி வரும்னு சொன்னாங்க. ஆனால் அதன் பிறகு யூபிஏ கவர்மெண்ட் மன்மோகன் சிங் வந்தார். 2015 பீகார்ல மோடி அலை வீசிதுனாங்க. ஆனால் வந்து லாலு பிரசாத் ராவ் நிதிஷ்குமாரை தான் இது 2017 இப்படி பெரிய லிஸ்ட் அவுட் எங்கிட்ட இருக்கு. அதனால கருத்து கணிப்பை நம்பில. எங்க புரட்சி தலைவர் அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு கருத்து கணிப்பு அதிமுகவுக்கு எதிராக இருந்துச்சுன்னா அது அந்த தேர்தலில் அதிமுக நிச்சயமாக பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அதிக இடங்கள் வெற்றி பெறும். திரு நந்தகுமார் அவர்களின் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்ற ரெண்டு பேருடைய விமர்சனமும் கூறியதாக இருந்தது. ஆக்சிஸ் மை இந்தியாவுடைய கருத்து கணிப்பு தான் அதுதான் பெரிய விவாத பொருளாகவும் மாறி இருக்கிறது. ஏனென்றால் மற்ற கருத்து கணிப்புகள்லாம் திமுக அதிமுகன்னு சொல்ல இதுதான் தமிழக வெற்றி கழகத்துக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கூறுகிறது. இவங்க ரெண்டு பேருமே கூறியது போல கருத்து கணிப்புகளுக்கு ஒரு மிக்சட் ஹிஸ்டரி தான் இருக்கிறத பார்க்கின்றோம். சரியான தருணங்களும் உண்டு, தவறான தருணங்களும் உண்டு. அது தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, அகில இந்திய அளவில் மட்டுமில்லை, அகில உலக அளவிலையுமே கூட நம்ம பார்க்கின்றோம். நாட் ஆல்வேஸ் பீன் ரைட். இந்த கருத்து கணிப்பு குறிப்பாக தாவேகா வெற்றி பெறும் சொன்ன கருத்து கணிப்பு பெரிய பேசு பொருளாக இருக்குது. அதோடைய மெத்தடாலஜியில் மாடலில் நிறைய கேள்விகள் எழுப்பப்படுறதை பார்க்கின்றோம். இன்னொரு தரப்பு இது வந்து பாருங்கள் நம்ம சுற்றி அந்த சத்தம் தான் கேட்குது, அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஒரு சேஞ்சை பல கருத்து கணிப்புகள் ஆம் ஆத்மி வந்தபோது கணிக்கலை, அது போல தான் இந்த மொமெண்ட் அப்படிங்கிறாங்க. திரு நந்தகுமார், ஆஸ் த டஸ்ட் செட்டில்ஸ் உங்கள் பார்வை என்ன? இல்ல இது வந்து டூ many cooks spoil the foodங்கிற மாதிரி இன்னைக்கு நிறைய கருத்து கணிப்புகள் வர 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 அதுல இருக்கக்கூடிய கேப் வந்து ரொம்ப வைடன் ஆகிக்கிட்டே போகுது. இன்னைக்கு கூட டுடேஸ் சாணக்கியா வந்து விட்டுருக்காங்க. அதுல அவங்க சொல்றது தாவேகாக்கு 52 சீட்ல இருந்து 74 சீட்டு வரைக்கும் தாவேகாக்கு அவங்களும் கொடுக்கறாங்க. இது வந்து சாத்தியக்கூறு இல்லையா? தாவேகாக்கு சீட்டு கொடுக்கறதே வந்து குற்றமானா கிடையாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வரலாறை எடுத்து பார்த்தோம்னா 1993 உத்தரப்பிரதேஷ் மாநிலத்துல அன்னைக்கு இருந்த சட்டசபை எண்ணிக்கை வந்து 422. அதுல பிஎஸ்பி வந்து 164 தொகுதியில போட்டி போட்டு வெறும் 11.1% தான் வாங்குறாங்க. ஆனா அவங்க வெற்றி பெற்ற சீட்டு 67 சீட்டு ஜெயிக்கிறாங்க. சோ அப்ப வந்து இந்த சீட்டு கன்வர்ஷன்லாம் வந்து 35% மேல போனதான் நடக்குமா, இல்ல வந்து அவருக்கு வந்து இந்த அளவுக்கு சீட்டு வருமா? அப்ப வந்து ஒவ்வொரு கட்சிகளும் தனக்கு சாதகமா வரக்கூடிய கருத்து கணிப்புகளை ஏற்றுக்கொள்றதும் எதிராக வரக்கூடிய கருத்து கணிப்பை நிராகரித்துக்கிறதும் வந்து ஏற்புடையதில்லை. இப்ப எனக்கு என்ன ஒண்ணுனாக்கா, இந்த கருப்பு கணிப்புகள் எல்லாமே இது வரைக்கும் ஒரு 14-15 எக்ஸிட் போல் வந்திருக்கு. அதுல வந்து நான் என்னன்னா அந்த சீட் ஸ்பிளிட் எந்த அளவுக்கு போகுதுன்னு பாக்குறேன். இப்ப திமுகவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா சற்றேறக்குரிய குறைஞ்சபட்சம் 75 இருந்து 190 சீட்டு வரைக்கும் போகுது. அதாவது அதனுடைய சீட் ஸ்பிரெட் 115 சீட்டு கொடுக்குறாங்க. ஏடிஎம்கேக்கு 22 இருந்து 147, 125 சீட்டு ஸ்பிரெட் ஆகுது. தாவேகாக்கு 4 சீட்டுல இருந்து 120 சீட்டு வரைக்கும், அதாவது 165 சீட்டு 116 சீட்டு வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. அப்போ இந்த அளவுக்கு வந்து ஒரு வைடன் ஸ்ப்ரெட் இருக்கும் போது அந்த கேள்வி இயல்பா வருது. இப்போ கருத்து கணிப்புகளை தமிழ்நாட்டில் ஊடகங்கள்லாம் பார்க்கும்போது தொகுதி வாரியா போவாங்க. டி நகர்ல எவ்வளவு, சைதாப்பேட்டை எவ்வளவு அப்படின்னு தொகுதி வாரியா இந்த டிப்ஸ்டிக்கை செய்வாங்க. ஆனா இவங்க ஒரு ரீஜன் எடுத்துக்கிட்டு இல்லை ஒரு பொதுவா எடுத்துக்கிட்டு அந்த பர்சன்டேஜை சீட்டா மாத்துறதும் அது வந்து டியூ திங்க் இது தமிழ்நாடு மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் எலக்ட்ரேட்டில் டியூ திங்க் இட் ரியலி ஒர்க்ஸ்? அதர்ஸ்ன்னு பார்த்தா இந்த எல்லா எக்ஸிட் போல்ஸ்லையுமே ஒரு கணிசமான நம்பர்ஸ் இருக்கும். இப்போ தாவேகா பற்றி பேசணும், தாவேகாவை தாண்டியும் அதர்ஸுக்கு இந்த எக்ஸிட் போல்ஸ்லையும் சில கொடுத்துருக்குறாங்க. போன கடந்த காலங்கள்லையும் பார்த்துருக்கோம். அது ஒரு ப்ரொபோர்ஷனேட் ரெப்ரசன்டேஷனில் பர்சன்டேஜை சீட்டாக மாற்றலாம். பட் ஒரு நீங்கள் சொன்னது போல், நேற்று விவாதத்தில் சொன்னது போல், ஒரு ஃபாஸ்ட் போஸ்ட் சிஸ்டத்தில் அது யார் கூடுதலாக ஒரு ஓட்டு வாங்குறாங்களோ அவங்க தான் சீட்டு ஜெயிப்பாங்க. ஒரு ஓட்டு கம்மியாக இருந்தால் கூட அந்த ஒரு க்ளோஸ் ரேஞ்சில் தோக்குற வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மெத்தடாலஜியே பொருத்தமானதான். அதுதான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். பிஎஸ்பி 1993 11% 67 சீட்டு. அப்ப வந்து மேத்தமேட்டிக்கலா பாசிபிளானா, அரித்மெட்டிக்கலா பாசிபிளானா, எஸ் இட் இஸ் பாசிபிள். இப்ப வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியது வந்து இந்த ஓவரால் எக்ஸிட் போல்ஸ்ல வந்து
பெரிய அளவுக்கு வந்து ஒரு எப்பயுமே வந்து நமக்கு வந்து ஒரு டைரக்ஷன் பார்ப்போம், சார் மேக்னிட்யூட் நீங்க பார்க்க மாட்டோம். பிஎஸ்பி எக்ஸாம்பிள் சொல்றீங்க, 11% வாங்கி சீட் கன்வெர்ட் ஆனது. அதை தாண்டி மேல வாங்கி சீட் கன்வெர்ட் ஆகாத தேர்தல்களும் உண்டு தானே. 2004 எடுத்துக்கோங்க, இப்ப தமிழ்நாட்டுல அதிமுக ஒரு சைசபிள் பர்சன்டேஜ் எடுத்திருக்கும், கன்வர்ஷன் 0. இல்ல அதுதான் நான் சொல்ல வரேன். அப்ப மேத்தமேட்டிக்கலி எனிதிங் இஸ் பாசிபிள். இப்ப நம்ம இந்த எக்ஸ்ட்ரீம் எண்டும் நடக்கும், அந்த எக்ஸ்ட்ரீம் எண்டும் நடக்கும். அப்ப பட் வந்து இப்ப இந்த மாடலே சரியா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. பர்சன்டேஜ் சீட்டா மாத்திர மாடல் அப்படிங்கிறது வந்து அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பாஸ் சிஸ்டத்துல அது வந்து பொருத்தமானதா? டு வி ஈவன் ஃபாலோ தட்? இல்ல அந்த இடத்துல தான் வந்து செஃபாலஜிஸ்ட் வந்து நிறைய மிஸ்டேக் நடக்கக்கூடியது. நார்மலா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த யூனிஃபார்ம் ஸ்விங் மாடல்னு எடுத்துருவாங்க. அது எப்படின்னா சப்போஸ் போன தடவை எத்தனை பர்சன்டேஜுக்கு எத்தனை சீட்டு எடுத்தாங்க, இப்ப இந்த தடவை வந்து எத்தனை பர்சன்டேஜ் வந்து அவங்களுக்கு கேப் வருது, அந்த பர்சன்டேஜை எடுத்து யூனிஃபார்மா எல்லா தொகுதிக்கும் அப்ளை பண்றது. இப்ப இந்த இடத்துல தான் வந்து நம்ம வந்து ரீஜனலா இப்ப ஏன்னா டெல்டா பிஹேவ் பண்ற மாதிரி உங்களுக்கு சவுத் பிஹேவ் பண்ணாது, சவுத் பிஹேவ் பண்ற மாதிரி நார்தர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் பிஹேவ் பண்ணாது. நார்தர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஒரு மாவட்டத்திலே ஒரு தொகுதி பிஹேவ் பண்ற மாதிரி அடுத்த தொகுதி பிஹேவ் பண்ணது இல்ல. ஒரு பகுதி பிஹேவ் பண்ற மாதிரி சேலம் வடக்கு ஓட்டு போடுற மாதிரி சேலம் தெற்கு ஓட்டு போடாது. ஒவ்வொரு பகுதிக்கு டி நகர் ஓட்டு போடுற மாதிரி சைதாப்பேட்டை ஓட்டு போடாது. ஒரு மனிதன் நான் ஒண்ணு அது கூட நான் ஒரு கான்ஸ்டிடியூன்சி போறதை விட ஒரு கான்ஸ்டிடியூன்சிக்குள்ளாரியே இன்னைக்கு 300 பூத் இருக்குன்னா ஒவ்வொரு பூத்தும் ஒவ்வொரு மாதிரி டைனமிக்ஸ் இருக்கும். ஆமா, நீங்க கான்ஸ்டிடியூன்சி கூட போக வேண்டியது அந்த காம்ப்ளெக்சிட்டிஸ் எல்லாம் இது ஃபேக்டர் இன் பண்ணுதா? இப்ப உதாரணத்துக்கு நீங்க சொல்ற இப்ப நம்ம இந்த தாவேகாவுக்கு பெரும்பான்மை கொடுக்கிற போல்ல பார்த்தா பிராமின்ஸ் 9% போட்டிருக்காங்க, வன்னியர்கள் ஒரு அதோட குறைவான பர்சன்டேஜ் அவங்க ஃபேக்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிசல்ட் ஸ்கியூடா வரும் இல்ல. ஸோ ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஒரு ஓட்டிங் ப்ரிஃபரன்ஸ் இருக்கு. அதை நீங்க சரியா ப்ரொபோர்ஷனேட்டா கொண்டு வரும்போது தானே எண்ட் ரிசல்ட் சரியா இருக்கும். அதாவது வந்து கார்பேஜ் இன் கார்பேஜ் அவுட், இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா, ஒரு ப்ராசஸ். பட் நீங்க அதுல என்ன ஃபீட் இன் பண்றீங்களோ அந்த ஃபீட் இன் பண்ணதுக்கு தகுந்த மாதிரி அவுட்புட் வரும். இப்ப நீங்க சொன்ன மாதிரி எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிராமின் 9% வந்து ஒரு இல்லாத ஒரு நம்பரை போட்டீங்கன்னா அதனுடைய அவுட்புட் வந்து வேற மாதிரி இருக்கும். இருக்கக்கூடிய நம்பரை கொடுத்தீங்கன்னா கொடுக்கும். இப்போ நீங்க இந்த பர்சன்டேஜ் டு ஷீட் கன்வர்ஷன்ல தான் பெரிய ப்ராப்ளம் வர்றது. வந்து என்ன நான் அதான் சொன்னேன், உங்களுக்கு யூனிஃபார்ம் ஸ்விங் மாடல் எடுப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட் மெத்தட். உடனே டக்குன்னு சுட சுட வடையை போட்டு சுட்டு உடனே சர்வீஸ் சர்வ் பண்ணிடலாங்கிற மாதிரி உடனடியா எலெக்ஷன் முடிஞ்சோடனே டக்குன்னு எடுத்து நீங்க யூனிஃபார்ம் ஸ்விங் மாடல் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது. பட் இது வந்து கான்ஸ்டிடியூஷனலி லெவல் மாடலிங்னு இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கான்ஸ்டிடியூன்சியும் அவங்களுடைய டெமோகிராஃபி எப்படி இருக்குது, எக்கனாமிக்கல் ஸ்ட்ராட்டா எப்படி இருக்குது, ஒவ்வொரு பூத்தும் எப்படி இருக்கு, இதுல வந்து நீங்க இது எல்லாத்தையுமே வந்து நீங்க வந்து கன்சிடர் பண்ணணும்னா அதுக்கு தான் அந்த சாம்பிளிங்ல வந்து ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிளிங்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் பண்றது எதுக்குன்னா அவங்க எடுக்கக்கூடிய சாம்பிள் வந்து இட் ஷுட் ரெப்ரசன்ட் தி எக்ஸாக்ட் பாப்புலேஷன். அந்த எக்ஸாக்ட் பாப்புலேஷனை ரெப்ரசன்ட் பண்ற அளவுக்கு உங்களுக்கு சாம்பிள் இல்லைன்னா immaterial of the sample size there is no use of any result. சார் இது வரைக்கும் ஏதாவது ஒரு நிறுவனம் சாம்பிள் சைஸ் வந்து பெரிய லெவல்ல நடத்துறாங்களா சொல்ல முடியுமா? மொத்தமே உங்க கொடுத்திருக்குது மொத்தமே இப்போ நீங்க மேக்சிஸ் இந்தியாவா அது அவங்க கொடுத்துருக்குதே மொத்தம் 180 பேருக்கு எடுத்ததா சொல்றாங்க. ஒரு தொகுதியிலேயே ஒரு தொகுதியிலேயே 2 லட்சம் பேருக்கு 180 பேருக்கு எடுத்திருக்கதா சொல்றாங்க சார். இப்போ நம்ம தேர்தல் யாரும் நடத்துறது இல்ல. சோ there is only so much sample you can take. இல்ல சார், உலக அளவிலே கூட நீங்க அது ஆயிரங்கள்ல தான் எடுக்க முடியுது. ஆமா சார், அந்த சைஸ் வந்து போதுமானதா அடிக்குவேட்டா அது ஆழமான விவாதம். அதாவது எக்ஸிட் போல வரைக்கும் இது ஒரு என்டர்டெயின்மென்ட் தான், நேத்திக்குள்ள என்டர்டெயின். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.